ஈரானின் அணு ஆயுத செறிவூட்டல் அல்லது அணுக்குண்டுகளை தயாரிக்கும் தரத்திற்கு நெருக்கமான யுரேனிய செறிவூட்டல் குறித்த விடயங்களுக்கு ஒரு திட்டமான தீர்வு காணாமல் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்கும் பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்கா பங்கெடுக்காது எனவும், அவ்வாறு அமெரிக்கா பங்கெடுத்தால் அதன் முக்கியமான பேரம் பேசும் சக்தி ஈரானிடம் இழக்கப்படும் என வெள்ளை மாளிகையில் இருந்த எச்சரிக்கைகள் வருவதால் ஈரானின் இந்த புதிய முன்மொழிவுகளை அமெரிக்கா ஏற்க மறுக்கின்றது. இந்த நிலையில் ஈரானின் உச்ச ஆன்மீக தலைவர் மொஜ்தபா கெமனியிடமிருந்து கடந்த வாரம் தனக்கு ஒரு பிரத்யேகமான செய்தி வந்ததாக ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் கூறியிருக்கின்றார். தனது தந்தை மற்றும் ஈரானின் உயர்மட்ட இராணுவ தளபதிகளை அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல்கள் கொலை செய்த அதே தினத்தில் கமேனிக்கும் காயங்கள் ஏற்பட்டதாகவும் அவரது கால் முறிந்ததாகவும் இடது கண்ணில் காயம் ஏற்பட்டதாகவும் செய்திகள் எல்லாம் வருகின்றன. ஆனால் கமேனி இன்னமும் உயிருடன் இருக்கின்றார் என்பதற்கான அறிகுறிகள் தமது நாட்டிடம் இருப்பதாக அமெரிக்கா இப்போது கூறுகின்றது.